அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு இந்த தேசிய தலைவரை சந்தித்து வந்ததாகவும், அதாவது சுவிஸ் கிளப் பொறுப்பை எடுத்து நடத்த சொன்னதாகவும் திரு ரகுபதி அண்ணி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அவருக்கும் அவரோட சேர்ந்து பயணிக்கிறவங்க மற்றும் இந்த இளைய சந்ததிகளுக்கு எங்களோட வரலாறு கொஞ்சம் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் இந்த எங்களோட சேர்ந்து அந்த நேரம் பயணிக்கவே பல பேர் ஐரோப்பா நாட்டில் இருக்கிற வாயில் பேச முடியாத அடக்குமுறை. ஆனால் ஐரோப்பா நாட்டில் இருக்கிறவை பேசக்கூடியவை. ஆனால் அவைகளும் மௌனமாக இருக்கிறதால இந்த போலி முகங்களோட திரிகிறவர்கள் மக்களை ஏமாற்றும் நோக்கத்தோடு திரிகின்றார்கள். இது சார்ந்துதான் இந்த பதிவை விட போகின்றேன். அதாவது 1987 ஆண்டு 24ஆம் தேதி 7ஆம் மாதம் 1987ஆம் ஆண்டு இந்தியா அரசு தலைவரோட பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக யாழ்ப்பாணத்திலிருந்து அழைச்சி செல்லுவனம் உலங்கு வானொலியில் கூட்டிக் கொண்டு செல்றாங்க. கையில் பிடிச்சி இழுத்து கொண்டு செல்லுவனம். இந்த காணொலியை பார்த்தா தெரியும். கொண்டு போய் அசோகா ஹோட்டலில் புது டெல்லியில் கொண்டே வச்சுக்கொண்டு இந்தியாவில் தலைவரை ஒப்பந்தத்தில் கையெழுத்து வைக்க சொல்லி, இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் கையெழுத்து வைக்க சொல்லியும் ஆயுதங்களை ஒப்படைக்க சொல்லியும் வலு கட்டாயமாக நெருக்கடிகள் கொடுத்து கொண்டிருந்த நேரம் அவருக்குரிய பாதுகாப்பு இந்தியா மத்திய அரசோட கருப்பு பூனை பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. அங்கே யாருமே செல்ல முடியாத நிலைமையில் நெருக்கடிகள் இருந்து அதில் மைக்கோன்னா கூட போய் அங்கே முட்டுப்பட்ட வரலாறுகள் எல்லாம் இருக்குது. அதே நேரம் இந்த தலைவர் இதிலேயும் ஒத்து பெறாத நிலைமையில் ஏனைய இயக்கங்களையும் கையெழுத்து வைக்க சொல்லியும் பிரபாகரன் வச்சிட்டார் என்றும் அவர்களையும் அங்காங்கே இந்தியாவில் இருந்தவர்கள் ஒன்று சேர்த்து அந்த கையெழுத்துக்களை வச்சு எல்லா இயக்கம் வச்சது போல ஒரு நாடகத்தை இந்த இந்தியா உளவு பிரிவு இந்தியா ரோ ஒரு ஏற்பாடு செய்திருந்தது. அந்த வகையில் ராஜீவ் காந்தியும் நெருக்கடிகளை கொடுத்த போதும் தலைவர் கையெழுத்து வைக்க மறந்து விட்டார். இதே நேரம் தலைவரை அங்கே ஒரு ரூமில் வச்சு எந்த தொலைத்தொடர்பும் இல்லாமல் வேறு விதமாக அங்கே வற்புறுத்தல்களும் அங்கே நடந்தது. இது இவ்வாறு இருக்க தலைவர் ஒருமிக்க எடுத்த முடிவு நான் தனியாக முடிவெடுக்க முடியாது, என்னுடைய போராளிகளோடு சேர்ந்து நான் தாயகம் சென்ற பின்பு தான் நான் முடிவு சொல்லலான முடிவோட தலைவர் இருந்தார். அது எம்ஜிஆர் தலையிட்டு நிறைய பேர் தலையிட்ட வரலாறுகள் இருக்குது. அது இவ்வாறு இருக்க எப்படி தலைவரை கையாண்டவர் என்றதை இன்றைக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கு இந்த 2024 தலைவரை சந்திச்சுட்டு வந்துட்டான், தலைவர் தான் பொறுப்பெடுக்க சொன்னவர், தலைவர் தான் செய்ய சொல்கிறேன் என்று சொல்கிற வைக்கு தான் இந்த பதில். அப்போ அந்த 87ஆம் ஆண்டு இதே காலப்பகுதியில் இந்த 7ஆம் மாதம் 24ஆம் தேதி காலப்பகுதி நான் நினைக்கிறேன். இந்த 7ஆம் மாதம் இந்த 8ஆம் மாதம் 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ இல்லாட்டி 29ஆம் தேதி 7ஆம் மாதமோ எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. அப்போ நாங்கள் பழையில் பழப்பகுதியில் ஜெக்கச்சி புதுக்காட்டு சந்தி, அதாவது ஆனர ஜெக்கச்சிக்கும் புதுக்காட்டு சந்திக்கும் இடையில் வைர மாளிகை தென்னந்தோட்டம்னு பாரிய தென்னந்தோட்டம், அதுக்குள்ளே எங்களோட முகாம் இருந்தது. அந்த முகாமில் லெப்டினன்ட் கிரேசி அண்ணன், நான், ரீகண்ண இங்கே அநியாயமாக படுகொலை செய்யப்பட்ட போன 2012 நவம்பர் 8ஆம் தேதி இங்கே படுகொலை செய்யப்பட்ட ரீகன் பர்தியன் அழைக்கப்படுறவர் நாங்கள் எல்லாம் இருந்தாங்க. அந்த நேரம் பர்தியனை ஆப்ரேஷன் லிவரஸனை காயப்பட்டு இந்தியா போயிட்டார். அப்போ நாங்கள் லெப்டினன்ட் கிரேசி அண்ணன் நாங்கள் இப்போ இந்த பகுதியில் பொறுப்பாளராக இருந்த பரமலிங்கண்ணே இருந்தவர். அதே மாதிரி நான் பல பேர் அந்த முகாமில் இருக்கிற நேரம் எங்களுக்கு ஒரு கடிதம் தான் பெறப்பட்டது. வடிவக்களுக்கு ஒரு கடிதத்தில் தலைவர் சொல்லப்பட்ட விடயம் எங்களுக்கு அங்கே வரப்பட்டது. இவ்வளவு அடக்குமுறைக்குள்ளையும் கருப்பு புனைகளோட பாதுகாப்புக்குள்ளேயும் இருந்து கொண்டு தலைவர் கொடுத்த தகவல் அங்கே பரிமாறப்பட்டது எங்களுக்கு. எப்படி என்றால், எக்காரணம் கொண்டும் ஆயுதத்தை நீங்கள் ஒப்படைக்க வேண்டாம். தெளிவாக இந்த பதிலை நீங்கள் உப்ப உள்ள இளைய சந்ததிகள் நீங்கள் கேட்க வேண்டும். ஆயுதத்தை இந்திய அரசிடம் எக்காரணம் கொண்டும் ஒப்படைக்கக்கூடாது. நான், அதாவது தலைவர் நான் சொன்னதாகவும் அல்லது நான் எழுத்து மூலம் கொடுத்ததாகவும் அல்லது என்னுடைய காணொளி பதிவு ஏதாவது தந்தாலுமோ ஆடியோ தந்தாலுமோ நீங்கள் ஆயுதம் ஒப்படைக்கக்கூடாது. இந்திய இராணுவம் தமிழீழத்துக்கு இறங்குனா அடியுங்கோ, தாக்குதலை தொடங்குங்கோண்டு தலைவர் சொல்லப்பட்ட செய்தி. அத்தோடும் ஒரு செய்தியை சொல்லியிருந்தார். இந்திய இராணுவத்தோடு நாங்கள் சண்டை செய்ய போகிறோம், இயக்கத்தில் விரும்பினவை, அதாவது நான் ஸ்ரீலங்கா அரசோட சண்டை செய்ய கூட கூப்பிட்டேன்னா அந்த இந்தியாவோட சண்டை செய்கிற சூழ்நிலை மாறிட்டுது. இதில் இந்தியாவோட சண்டை செய்ய விருப்பம் இல்லாத நீங்கள்
அரசோட சண்டை செய்ய இந்தியா இராணுவத்தோட விரும்பாத நீங்கள் இயக்கத்தை விட்டு வெளியேறலாம், எந்த தடையும் இல்லை, சொல்லி போட்டும் போகலாம், கடிதம் எழுதி கொடுத்துட்டும் போகலாம், உங்களை பகிரங்கமாக வெளியேறதுக்கு நான் தருகின்றேன் என்று. அதே நேரம் எங்களோட முகாமில் இருந்தவையில் பல போராளிகள் இயக்கத்தை விட்டு வெளியேறினவர்கள், தங்களோட சந்தர்ப்பம் சூழ்நிலை பார்த்து வெளியேறினவர்கள் திரும்ப இந்தியா இராணுவத்தின் நெருக்கடி காரணமாக அதில் அரவாசி பேர் திரும்பி வந்த வரலாறும் இருக்குது. ஆனால் தலைவர் அண்டைக்கு கொடுத்து விட்ட கடிதத்தில் சொல்லப்பட்டது ஆயுதம் ஒப்படைக்கக்கூடாது, இந்திய இராணுவம் வந்தால் சண்டை செய்யுங்கோ, ஆனால் நான் நேர சொல்லாமல் நீங்கள் ஆயுதம் ஒப்படைக்கக்கூடாது. என்னுடைய எழுத்து மூலம் கடிதமோ அல்லது என்னுடைய கைப்பட எழுதின கடிதமோ இல்லை என்னுடைய வீடியோவோ எது வந்தாலும் நீங்கள் ஒப்படைக்கக்கூடாது, சண்டை செய்யுங்க. அந்த நேரம் நான் அந்த வைர மாளிகை தென்னந்தோட்டத்தில் இருந்து கொண்டு அந்த தென்னந்தோட்டத்தை சுற்றி மண்மூடையை அடித்து அந்த கோடகாலம் தண்ணி ஊற்றி மண்மூடை அடித்து இந்தியா இராணுவத்தோடு சண்டை செய்கிறதுக்கு இருந்த நாங்கள் எல்லோரும் தயாராக இருக்கிறோம். அதுக்கு பிறகுதான் தலைவர் சுதுமலையில் 4ஆம் தேதி 8ஆம் மாதம் 1987ஆம் ஆண்டு சுதுமலை பிரகடனத்தில் சொல்கிறார், இந்தியாட்ட நாங்கள் ஆயுதத்தை ஒப்படைக்கிறோம், எங்களோட மக்களையும் எங்களோட பாதுகாப்பையும் ஒப்படைக்கிறோம் என்று தலைவர் நேர சொன்ன பின்பு தான் நாங்கள் எல்லோரும் ஆயுதம் ஒப்படைத்த எல்லாரும் தயாராகினவன். அதில் கூட நான் ஆயுதம் ஒப்படைக்க மாட்டேன் என்று சண்டை பிடிச்சி எனக்கு நானே சுட்டில் 12 தையல், இங்கே பார்த்தீங்கன்னா தெரிந்த கை சிதைஞ்சது, 12 தையல் போட்டு அது வேறு ஒரு பக்கமாக அது போய் அப்புறம் மருத்துவமனைக்கு போய் வந்த வரலாறுகள் இருக்குது. எனக்கு அந்த நேரம் தையல் போட்ட டாக்டரும் போய் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறான். இதையும் சொல்லிக்கொண்டு அப்போ இதில் சொல்லக்கூடிய விடயம் இந்த தலைவரை போய் சந்தித்தோம், 4 பேர் சந்தித்தோம், 10 பேர் சந்தித்தோம் என்று சொல்கிற விடயங்களை நாங்கள் நம்ப முடியாது, ஏற்க முடியாது. தலைவருக்கு ஒரு விடயம் தெரியும், தன்னோடு வாழ்ந்த போராளிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், தான் நேர சொன்னால் மட்டும்தான் ஈடுபடுவேன் என்று நாங்களும் இதைத்தான் சொல்கிறோம். என்னென்னா தலைவர் இருக்கிறார் நம்புகிற நீங்கள் சரி, அவருக்கு தெரியும் எப்படி தான் சொல்ல வேண்டும், எப்படி தான் இதை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர் வார நேரம் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். அதுவரையும் நாங்கள் அவர் காட்டிய பாதையில் இவ்வளவோ ஜனநாயக ரீதியான வேலை திட்டங்கள், இவ்வளவோ ஐநா ரீதியான போராட்டங்கள், இந்த தமிழீழம் என்ற பிரகடனப்படுத்த வேண்டிய கன விடயங்கள் எங்கள்கிட்ட இந்த புலம்பெயர் நாட்டில் இருக்குது. அதுவரை நாங்கள் செய்து முடிக்க வேண்டும். தலைவர் நாங்கள் மண்மீட்பிற்காக வாங்கப்பட்ட நிதிகள் அதுவரை நாங்கள் வேலை செய்த அந்த மக்கள்கிட்ட திரும்ப அந்த அந்த கடன்களை கொடுத்து தலைவர் எங்களிடம் திரும்ப நீங்கள் சொல்கிற கூட வருவராக இருந்தால் தலைவர் கடன்காரன் இல்லாமல் இறங்குற அளவுக்கு எங்களோட வேலை திட்டம் இருக்குது. அவனுடைய 15 ஆண்டு காலமாக எதுவுமே இல்லை. ஆளையால் சண்டை பிடிச்சி கொண்டு தான் இருக்கிறோமே தவிர வேறு எதுவும் இல்லை. இதில் சொல்லக்கூடிய விடயம் ரகுபதியை அவர்களுக்கும் சொல்லக்கூடிய விடயம் இது வரலாறு. நீங்கள் அங்கே இருந்த நீங்கள் சண்டை துவங்க ரகுபதியை நீங்கள் விட்டுட்டு இந்தியாவுக்கு வலிக்கிட்டு போய் நீங்கள் அங்கால் போய் இந்தியா இராணுவத்தில் பிடிபட்டு அப்புறம் பலாலிக்கு இப்போ பலாலியிலேருந்து 90ஆம் ஆண்டு வெளியேறி நீங்கள் வெளிநாட்டுக்கு வந்துட்டீங்க. ஆனால் நாங்கள் அதே தலைவனை காட்டுக்கு கொண்டு போய் மணலாறு வரையும் கொண்டு போய் வெற்றிகரமாக வெடிப்புலியோட பெரும் படையணியோட நாங்கள் கேரளா போராளிகளாக போய் ஒரு படையணியை கட்டி கொண்டு ஒரு இராணுவமாக நாங்கள் வெளியில் வந்த வரலாறு எங்கள்கிட்ட இருக்குது. நாங்கள் சொல்கிற மக்கள்கிட்ட நீங்கள் அவதிப்பட வேண்டாம், அவசரப்பட வேண்டாம், யாருடைய கதையை நம்ப வேண்டாம். இந்த போலி துவாரகாட கூத்துவளுக்குள்ள நீங்கள் இந்த போலி தலைவர்கிட்ட கூத்துவளுக்கு நீங்கள் இறங்க வேண்டாம். அவர் தானாக அவர் அப்படி நீங்கள் சொல்கிற போல அவர் இருக்கிறாராகவே காணொலி அவர் பார்ப்பார் என்று எண்ணி அவருக்கு தெரியும். விதான கஜனனால் அவருக்கு தெரியும். எனவே தலைவர் அதை பார்ப்பார், தலைவர் முடிவெடுப்பார் அது. ஆனால் மக்கள் நீங்கள் அமைதியாக இருந்து கொள்ளுங்க. நாளைக்கு நாளண்டைக்கு தமிழில் விளையாட்டு போட்டி நான் நினைக்கிறேன் சுவிஸில் நடைபெற போதும். அதையும் அந்த விளையாட்டுத்துறை செய்யட்டுக்கும். அந்த விளையாட்டுத்துறை அந்த போட்டியை செய்து அதாவது அதையும் நாங்கள் நிப்பாட்டின வேண்டாம். நாங்கள் இந்த அரசாங்கம் இந்த துரோகம் செய்யும் துரோக கூட்டங்களும் இந்த எங்களை சிதைக்க நினைக்கிற வல்லரசு கூட்டங்களும் சாதகமாக போயிடும். எனவே அந்த விளையாட்டு போட்டி நாளைக்கு நடக்கட்டுக்கும். ஆனால் அந்த கொடியேற்றுறதுலேருந்து அதிலேருந்து இந்த குழப்பவாதிகள் ரகுபதியான உட்பட அந்த இடத்துக்கு விடக்கூடாது ஒரு தடவை. ஏன்னா அந்த குழப்பம் தீரும் வரையும் அவர்கள் அந்த இடத்துல வரக்கூடாது. அவர்களெல்லாம் வெளியில் நின்று கொண்டு விளையாட்டுத்துறை வெளிநாட்டு பொறுப்பாளரோடு சேர்ந்து அது நடக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு உண்மை தகவலோடு தலைவர் சொல்ல வேணுமாக இருந்தால் தலைவர் நேர வருவார் என்றதான் உண்மை. இதுதான் உண்மை. இன்றைக்கு நீங்கள் அப்படி சந்தேகம் நான் சொல்கிறது இல்லை அப்படி இல்லை என்றால் அதாவது போஸ்ட் பேட்ச் ட்ரைனிங், அதாவது விடுதலை போராட்டத்தை போஸ்ட் பேட்ச் ட்ரைனிங் எடுத்த லூகாஸ் அம்மான் என்ற ஒரு ஆள் இந்தியா இங்கே லண்டனில் இருக்கிறார். அதே மாதிரி பல போராளிகள் இருக்கிறார்.
வரலாறுகள் தெரிஞ்சவர்களுக்கு அவையிட்ட கேளுங்கோ. தலைவர் எப்பாவது யாரையும் கூப்பிட்டு சொல்லி போட்டு விடுறவரோட வரலாறு இல்லை. தேவையான தானே அவராக வந்து சொல்லுவார் என்று சொல்லிக்கொண்டு தற்காலிகமாக உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழர் தாகம், தமிழீழ தாயகம்.